ஈரானின் அணு ஆயுத நிலையங்களை முற்றிலும் தகர்த்து விட்டோம் என தன் சோசியல் மீடியாவான ட்ரூத் சோசியலில் பதிவிட்டு வருகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதே சமயம் அணு ஆயுத நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட 400 கிலோ யுரேனியத்தை ஈரான் வேறு இடத்திற்கு மாற்றியிருக்க கூடும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அதை செயற்கைக்கோள் புகைப்படங்களும் உறுதி செய்திருக்கின்றன. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெற்றி மீது வெற்றி என எம்ஜிஆர் பாணியில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளரான பீட் ஹெக்ஸத்தும் துணைத் தலைவரான டேன் கெய்னும் பட்டும் படாமல் தான் இந்த விஷயம் குறித்து பேசி வருகின்றனர். 3 அணு நிலையங்களும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்று மட்டுமே செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றனர். ஈரான் மிகவும் ஆபத்தான யுரேனியத்தை குவித்து வைத்திருப்பது ஃபோர்டோ அணு நிலையத்தில்தான். இந்த இடத்தில்தான் 30,000 பவுண்டு பங்கர் பஸ்டர் குண்டுகளை வைத்து தாக்குதல் நடத்தியது அமெரிக்கா. ஃபோர்டோ அணு நிலையம் கடுமையான பாதிப்படைந்திருந்தாலும் முழுமையாக நிர்மூலம் அடைந்து விடவில்லை என இஸ்ரேல் ராணுவம் செய்தியை கசிய விட்டிருந்தது. கடந்த சில தினங்களாகவே ஃபோர்டோ அணு நிலையத்தில் வாகன நடமாட்டம் அதிகமாக இருந்ததாகவும் ஈரான் கிட்டத்தட்ட 400 கிலோ யுரேனியத்தை வேறு இடத்திற்கு மாற்றியிருக்க கூடும் என்றும் எச்சரிக்கின்றனர் இஸ்ரேல் அதிகாரிகள். ஈரான் பாராளுமன்ற சேர்மனின் ஆலோசகரான மெஹ்தி மொஹமதி அமெரிக்காவின் தாக்குதல் எதிர்பார்த்த ஒன்றுதான் என்றும் பெரிய அளவிலான சேதாரம் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். அதோடு 3 அணு நிலையங்களிலிருந்தும் அதிகாரிகள் முன்னரே வெளியேறிவிட்டனர் என்றும் மெஹ்தி முகமதி தெரிவித்திருக்கிறார். ஜூன் முதல் வாரத்தில் அணு நிலையங்கள் இருந்த நிலையையும் தற்போதைய நிலையையும் அல் ஜசீரா செய்தி நிறுவனம் புகைப்படங்களாக வெளியிட்டிருக்கிறது. ஜூன் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் பல கார்கோ வண்டிகள் ஃபோர்டோ அணு நிலையத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த வாகனங்கள் சென்றிருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழக்கம் போல பேச ஆரம்பித்து விட்டார். ஆனால் உண்மை வேறாக இருக்கிறது என சமூக வலைதளங்களில் நக்கல் அடிக்க தொடங்கி இருக்கிறார்கள். போர் விரைவில் முடிவுற்றால் மட்டுமே உண்மையில் என்ன நடந்தது என்பதை உலகம் அறிய முடியும்.